கருப்பு டீசர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த டீசர்ல என்ன ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற ஒரு டைரக்டர் நமக்கு தமிழ் சினிமாக்கு எவ்வளவு முக்கியம், அவர் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்க்க போறோம். மூணாவது கருப்பு டீசர் முழுக்க ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேபி டாட் இஸ் ஹோம். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. கருப்பு டீசர் எல்லாரும் ஆர்ஜே பாலாஜி கூட சூர்யா சார் இணைகிறாங்க, சூர்யா சார் கூட ஆர்ஜே பாலாஜி இணைகிறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான கதையா இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்தாங்க. டக்குன்னு டைட்டில் கருப்பு அப்படின்னு வச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் என்ன கிடைச்சதுன்னா, அப்ப கருப்புனா என்னங்க இது, கருப்புன்னு ஒரு நிறத்தை குறிக்கிறாங்களா இல்ல கருப்ப சாமி இந்த மாதிரி காடை குறிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ரெண்டாவது பெர்ஸ்பெக்டிவே இல்லாம இருந்தது. ஆனா இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஆஹா இது பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவல் பேஸ்டான ஒரு இதா இருக்கே, கையில அருவாள்லாம் எடுத்துட்டு வராரு, அப்போ ஆர்ஜே பாலாஜி என்ன குக் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி சூர்யா சார் காம்போ அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட படங்கள் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எல்கேஜின்னு ஒரு படம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சட்டைகரா இருந்தாலும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபன் எலமெண்ட் இருக்கும். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உறக்க சொன்ன ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ கருப்புல ஒன்லி லவ் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கும்போது விட்டாங்க பாருங்க ஒரு டீசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீசர்ல சூர்யா சாரோட லுக் ஃபர்ஸ்ட் அதை பேசி ஆகணும். எல்லாருமே சூர்யா சாருடைய கெரியர்ல ஆரம்பத்துல இருந்து பேசுற ஒரே விஷயம் என்னன்னா, சூர்யா சாருடைய அந்த லுக் என்ன கெட்ட போட்டாலும் இந்த மனுஷன் எப்படி அட்டையர் ஆகும், அப்படி பக்காவா செட் ஆகுறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஈவன் எனக்கு டக்குன்னு இப்ப அஞ்சானோட லுக் வேற எந்த ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல் மாத்தி அந்த இன் பண்ண அந்த ஒரு சட்டை உள்ளுக்குள்ள அந்த உருவா காயின், ஸோ இதெல்லாம் எப்படி எந்த ஹீரோஸ்க்குலாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சூர்யா சாரால எல்லா கேரக்டரையும் டப்புன்னு மாற முடியுது. ஈவன் நமக்கு பிதாமகன்ல சூர்யா சாருடைய அந்த லுக்கா இருக்கட்டும், அதே மாதிரி ரோலக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஈவன் கங்குவா சூர்யா கூட எல்லாரும் லுக்கில் இந்த மனுஷனுக்கு எப்படிப்பா இந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கருப்புல லுக்கு சூர்யா சார் லுக்கு எப்படி இருக்கு? நம்பர் 1 பிளாக் கட்டையில இருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக், கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டி, கருப்பு செருப்பு, கருப்பு கூலிங் கிளாஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நடந்து வராருங்க, ஒரு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்குது. சரி, 2 லுக்கா இருக்கு, இது என்னப்பா அப்பா புள்ளையா அப்படின்னு கேட்கும்போது பேபி இருக்கலாம். ஏன்னா அங்க ஒரு டைலாக் வருது, என்னோட இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா, சரவணன் அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு ஃபிளாஷ்பேக்ஸ் வருதா, அந்த மாதிரி கூட ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. முக்கியமா இந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு தெரிகிறது என்னன்னா, ஒரு அரசியல் சட்டையரா இல்ல ஒரு கோட் டிராமா இருக்க போகுதா, இல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா, இல்ல ஸ்பிரிச்சுவல் படமாங்க அப்படின்னு மாதிரி எல்லா விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ஆர்ஜே பாலாஜியோடைய என்ன விஷயங்கள் இதுல இன்புட்டா கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கு, ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ரீசெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சாய் அபியன்கருடைய மியூசிக். எல்லாருமே ரீசெண்டாக சில கான்ட்ரவர்சி பேசிட்டு இருக்காங்க சாய் அபியன்கர் பற்றி. அவருக்கு என்ன அடுத்தடுத்த படங்கள் போயிட்டே இருக்கு, மற்றவங்கலாம் மியூசிக் டைரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய டைம் இது, அவர் அடுத்தடுத்த படங்கள் பண்றாரு, அவருக்கு கிடைக்குது. அவர் மேல நிறைய டேரக்டர்ஸ் நம்பிக்கை வச்சு, ப்ரொடியூசர் நம்பிக்கை வச்சு அவருக்கு சான்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவருடைய டைம், அவர் பீக்ல இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி கருப்போட டீசர்ல பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருடைய மியூசிக் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபுல் அந்த டீசர் பார்க்கும்போது ஒரு க்ரௌடா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவர் சாமி மாதிரி காட்டுறாங்களா இல்லை ஊர் தலைவர் மாதிரி காட்டுறாங்களான்னு அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு நடந்து வரும்போது அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா பியர்டில் அங்கே பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. அவருடைய அந்த வித்தியாசமான ஒரு லுக் நல்லா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் அந்த லுக்கை பார்க்கும்போது அங்கே காப்பானில் பார்த்த ஒரு சூர்யாவை எங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அதுவும் லைட்டாக தெரியுது. பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாகவும் தெரிகிறாரு. பட் இந்த கோர்ட்டு நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கோர்ட் ட்ராமா அப்படின்னு பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான் கருப்பு டீசர் பற்றின ஒரு விஷயம். முக்கியமாக இந்த டீசரில் சூர்யா சாருடைய ஐ கான்டாக்டில் ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அந்த ஷாட் பார்க்கும்போது இந்த மனுஷன் உண்மையிலே சூர்யா சாருடைய ஆக்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய கண்ணு நடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு படங்களையும் ஆர்ஜே பாலாஜி கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதும் தெரியுது. அண்ட் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு ஃப்ரேம், அந்த
வாட்டர்மெலன் ஃப்ரேம் சூர்யா சாரோடது. இதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு நம்ம வந்து கஜினி படத்தில் பார்த்துருப்போம். இப்போ பார்க்கும்போது திவாகர் பண்ணது தான் சூர்யா சார் பண்ணியிருக்கிறாரா அப்படி கேட்குறாங்க. ஏங்க அவர் பண்ணது தாங்க அவர் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் இங்கே உண்மை. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கஜினியில் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஒரு மாதிரி ஒரு கேஷுவலாக வந்து பேசியிருப்பாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப ரக்கடாக வந்து காண்டில் வந்து அந்த ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் வந்து அந்த டாக்டர் திவாகரன் அப்படின்றவர் வந்து நிறையா சொல்கிறாங்க, அவர் பண்ணுறது பிடிக்கல, அவர் பண்ணுறது நல்லா இல்லை, அவர் நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம பண்ணுற வீடியோஸ் பார்க்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் பண்ணுறாரு. ஒருவேளை நம்ம அவர் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து கோவப்படுறோமோ ரெக்ரெட் பண்ணுறோமோ, அதே மாதிரி அந்த அவர் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ண நம்மளும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது தான் உண்மை. ஒருவேளை அவர் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக அவரும் வந்து ஐயா நம்ம பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது ரெகுலர் பண்ணுறதுக்கு காரணமும் நம்ம தான்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதை நான் சொல்கிறது கூட எனக்கு கீழே வந்து சில பேர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் நம்பர் 2 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான், ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற ஒரு டேரக்டரை நம்ம தமிழ் சினிமா கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்ஜே பாலாஜியுடைய முதல் படம், அதாவது டேரக்டராக எல்கேஜி அப்படின்னு சொல்லி படம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவர் வந்து நானும் ரவுடி தான் படத்தில் அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குது வரியா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசும்போது ஓகே இவர் வந்து சும்மா ப்ராங்க் கால் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு காமெடி ஆக்டராக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் தன்னுடைய லைஃப் வந்து எங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க நான் வந்து டைரக்ஷனும் பண்ணுவேன், நான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு பையன் அப்படின்றதையும் அவருடைய படங்கள் மூலமாக காமிச்சிருப்பாரு. எப்படின்னா எல்கேஜியில் பொலிட்டிக்கலாக அவர் சொன்ன விஷயங்கள், இதுதான்ப்பா பொலிட்டிக்கல், இதுதான்ப்பா அரசியல், இதுதான்ப்பா அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி நார்மல் ஆடியன்ஸுக்கும் ஓகே இதுதான் நடக்குது போல், இதுதான் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இங்கே பாருங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து காமிச்சிருப்பாரு. லால்குடி கருப்பையா காந்தி அப்படின்ற ஒரு கேரக்டரில். அண்ட் வந்து அவருடைய 2வது படம் மூக்குத்தி அம்மன். எல்லாருக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கணும், ஆனால் கடவுள் பேரை சொல்கிறவங்கள நம்பாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது. அதை யார் சொன்னால் கேட்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி சொன்னால் கேட்பாங்கன்னு இருக்குல்ல, அதை வந்து மூக்குத்தி அம்மன் படம் மூலமாக காமிச்சிருக்கிறாங்க. நிறையா உண்மையான சாமிகள் இருக்காங்க. அதே மாதிரி போலியாக இருக்கிறவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் அந்த மூட நம்பிக்கையில் கொஞ்சம் வெளியே வந்து அவங்க இதுதான்ப்பா கரெக்ட், எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கறதுக்கூடிய உண்மை எது பொய் எது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி சிங்கப்பூர் சலூனில் ஒரு பையனுக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீ கீழே இருந்து கூட மேலே வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், சக்ஸஸ்ன்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், சக்ஸஸ் தான் நமக்கு லைஃபுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம வேறு வழியே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது வந்து நிறையா பசங்களுக்கு வந்து மிடில் கிளாஸ்லேருந்து லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து வராங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் அவர் கருப்பு படத்தில் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஆனால் யாரும் வந்து இந்த படத்தில் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போதுன்னு ஒரு எதிர்பார்ப்போட எந்த படத்துக்கும் போவேனா அப்படின்றத அவரும் சொல்லுவார் அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ ஒரு கோட் ட்ராமா, சூர்யா சாருடைய அந்த கோட் லுக்காக இருக்கட்டும், கருப்பு சட்டை கருப்பு வேட்டி லுக்காக இருக்கட்டும், அவருடைய டயலாகாக இருக்கட்டும், தம்பி இது செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு ஃபன்னாக இருக்கட்டும். ஸோ இந்த விஷயம் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள 2 பர்சன் படத்தின் மூலமாக இணைகிறாங்க. நம்பர் 1 சூர்யா சார். அவர் வந்து பர்சனலாக எவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் வருங்கால இளைஞர்களுக்கும் சரி, வருங்காலத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்பா, அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி அவர்களை நம்ம வந்து இந்த வெள்ளத்தில் ஹெல்ப் பண்ண டைமில் இருந்து ஓகே இவர் இதெல்லாம் பண்ணுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படத்துலேயும் நிறையா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள 2 பேர் சேரும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதாக இருக்கும் அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, சூர்யா சாருடைய லுக்காக இருக்கட்டும், கருப்பு படத்துடைய இந்த டீசராக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது, ஆர்ஜே பாலாஜி அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கருப்பு டீசரில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இத்தனை நாள் நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜி நம்ம வந்து கூப்பிட்டு இருந்தோம், அவர் இப்போ ஆர்ஜேபி அப்படின்னு வந்து தன்னை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் வேல்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து 3 எழுத்து மந்திரத்தில் நீங்கள் வந்து ஆர்ஜேபின்னு போட்டால் அது நல்லா இருக்கே, அப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாமே, எம்ஜிஆர், ரஜினி, விஜய், கமல். ஸோ இந்த வரிசையில் ஆர்ஜேபி வராரா, அது அவருக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.
The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.